முன்படை ட்ரைனிங் அகாடமி. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து சமூக அறிவியல் 28வது எபிசோடு பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 27 தமிழ் பார்த்துருப்பீங்க, 26 இந்த எபிசோடு பார்த்துட்டோம். நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட வந்து கைவாசம் இருக்குது, நிறைய டேட்டாஸ் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்து சமூக அறிவியல் நம்ம 28வது எபிசோடு பொருளியல்ல கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது, ஒரு சில விஷயங்கள் மொத்தம் கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக கருதப்படுவது என்ன அப்படிங்கிறாங்க. பொருளாதார மேம்பாட்டின் குறியீடாக என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் பாருங்க. மொத்த வருமானம், தனிநபர் வருமானம், தலா வருமானம், நாட்டு வருமானம் இருக்குது. பொருளாதார மேம்பாடு குறிக்கக்கூடியது என்னன்னா நியூஸ் பேப்பர்ல அதிகமாக வரக்கூடியது நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஜிடிபி அப்படின்ற வார்த்தை இருக்கும். இது 9th இருக்கும், 10th இருக்கும். இந்த லைனே அப்படியே இருக்கும். ஓகேங்களா, அப்ப நாட்டு வருமானம். ஓகே, அப்ப இந்த நாட்டு வருமானம் டாபிக் உள்ள மீதி இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம், தலா வருமானம், மொத்த வருமானம் இந்த டாபிக். ஓகே, அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி ரிலேட்டடா இன்னொன்று வரும் பாருங்க. ஓகே, அது பாருங்க, அந்த கொஸ்டின் பொருளாதார மேம்பாடு. ஓகே, இது சராசரி வருவாய் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது. சராசரி அப்படிங்கிற வார்த்தைனாலே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். என்ன ஃபார்முலா அப்படி பார்த்துட்டீங்கன்னா மொத்த நாட்டு வருவாய் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை. இப்படி பண்ணோம்னா சராசரி கிடைக்கும். அப்ப இது எதுக்குரிய ஒரு ஃபார்முலா அப்படின்னா தலா வருமானத்திற்குரிய ஃபார்முலா. அப்போ ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள். ஓகே, சராசரி வருவாய் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது தலா வருமானம். ஓகே, அடுத்து பாருங்க 3. வாங்கும் சக்தி திறன் சமநிலையில் அடிப்படையில் 3வது பெரிய பொருளாதார நாடாக டேஷ் உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ஐ திங்க் ப்ரீவியஸா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். நான் வேற மாதிரி மாடுலேஷன் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். பாருங்க, வாங்கும் திறன் சமநிலை அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறாங்க. இதுல 3வது பெரிய நாடு கேட்கிறாங்க. அப்ப முதல் 3 நாடுகள் எதெல்லாம் பார்க்கலாமா? ஆப்ஷன்ல இருக்குது அந்த முதல் 3 நாடுகளும் எதெல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா, சரி சீனா தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடு. ஓகே, முதல் நாடு. 2வது நாடு பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா இருக்கிறது. 3வது நாடாக பெருமை சூட்டும் விதமாக இந்தியா இருக்கு. ஓகேவா, என்ன பெருமை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிகமாக பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த PPP அப்படி சொல்றாங்க, வாங்கும் திறன் சமநிலை. இதுல 3வது இடம். ஏன் சார் அமெரிக்கா தானே மிகப்பெரிய பொருளாதாரம், அவங்க தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இங்க சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க பெரிய நாடா இருக்கிறாங்க, நிறைய பொருட்களை வாங்குறாங்க. அதனால வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ், அமெரிக்கா 2வது பிளேஸ், நம்ம வந்து 3வது பிளேஸ் இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புக்கிலே மென்ஷன் பண்ணப்பட்ட கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? மனித வள மேம்பாட்டு அமைச்சக தலைமையகம் எங்குள்ளது? மனித வள மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா HDI சொல்லுவாங்க. இதுவும் புக்ல இருக்கு, வேற எங்கேயுமே எல்லா கொஸ்டின் புக்ல தான் இருக்கு. ஓகே, HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோடைய அமைச்சகத்தோடைய தலைமையகம் எங்க கேட்கிறாங்க? உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்தோட தலைமையும் எங்க தான் அமைஞ்சிருது அப்படி பார்த்தீங்கன்னா புதுடெல்லி தான் அமைஞ்சிருது. இதுவும் புதுடெல்லி தான். ஓகேங்களா, அதிகபட்சம் புதுடெல்லி வரும். ஓகே, உங்க ஆன்சரே தெரியலனா ஒரு சில கொஸ்டின் தலைமையை கேட்டாங்கன்னா புதுடெல்லி போட்டுருங்க. ஒரு சிலது புதுடெல்லி கிட்ட மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம், RBI தலைமையகம் எது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, அடுத்து போலாமா? அது இந்த ஆப்ஷன்ல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அடுத்து பாலின விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, பாலின விகிதம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வார்த்தை இருக்கிற அர்த்தம் தெரிஞ்சாதான் அதை படிக்கவே தோண முடியும். ஓகே, இப்போ பாலின விகிதம் அப்படின்னா 1000 பெண்களுக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 1000 ஆண்கள் கிடையாது. ஓகே, 1000 ஆண்களுக்கு, பெண்கள் கிடையாது, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இத பேசக்கூடியதுதான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க இதை பத்தி பேசக்கூடியதான் பாலின விகிதம். ஓகே, அப்ப அப்படியே பார்த்துக்கிற பட்சத்துல இந்தியாவுல எந்த மாநிலத்துல அதிக பாலின விகிதம், அதாவது ஒரு மாநிலத்துல ஓகே என்ன அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்கிறாங்களாம். அது என்ன மாநிலம் நமக்கு தெரியும், பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலம்னா கல்வி ரீதியில சிறந்த மாநிலம்னாலும் எதுதான் அப்படி பார்த்தா கேரளா தான். முடிஞ்சு போச்சா? ஓகே, கேரளா. அப்போ தமிழ்நாட்டுல ஆண்கள் பெண்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்களா அல்லது ஈக்குவல் இருக்கிறாங்களா? ஓரளவுக்கு ஈக்குவல். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் என்ற வைத்தல் இருக்கும். ஓகே, புக்ல 95 இருக்கும், கரெக்ஷன் அது 96 தான். ஓகேங்களா, தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம். ஓகேங்களா, கேரளா தான் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வது இடங்கள்ல இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். பாருங்க, சட்டங்கிற ஒரு விஷயம் நேரம் ஏகப்பட்ட விஷயத்துக்கு நாட்கள் போக போக வர ஆரம்பிச்சு. ஓகே,
இப்ப இதுல வனவிலங்குக்காக பாதுகாப்பதற்காக சட்டம் போடப்பட்டது யாரோட டைம்ல பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி டைம்ல போடப்பட்டது. அப்போ இந்திரா காந்தி டைம்ல போடப்பட்டதுன்னா ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒன்னு இதுவா இருக்கலாம், அது இதுவா இருக்கலாம். ஓகே, இதுவும் வரப்போகுது. ஆனா முக்கியமா இந்த நாடுகள் அப்போ 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். ஒண்ணுமே இல்லை, விலங்குகளை வந்து கொல்லக்கூடாது, விலங்குகளை அச்சுறுத்தல். ஏன்னா வந்து இந்தியாவில் நிறைய விஷயத்துக்காக விலங்குகளை வந்து கொல்லுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தந்தத்திற்காக யானையை கொல்லுறாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு சில காண்டாமிருகத்துடைய கொம்பு, ஓகே, அந்த ஒற்றை கொம்பிற்காக கொல்லுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக மெடிசின் பர்பஸ்க்காக கொல்லுறாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுத்தை, ஒரு காலங்களில் பிரிட்டிஷ்லாம் இந்தியாவை ஆளும்போது சிறுத்தை வந்து பெருமைக்காக தான் கொண்டுட்டு இருந்தாங்க. அது பயன் எதுவும் இல்லைனாலும் பெருமைக்காக கொண்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் சிறுத்தையே இல்லாமல் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், வேலை வாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் மன்னர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, இந்த மன்னர் சிறந்த மன்னர். ஓகேவா, அதாவது சிறந்த மன்னர் சொல்லக்கூடாது, நல்ல ஒரு மன்னர். ஓகே, சிறந்த மன்னர்னா எவ்வளவு பேர் சொல்லலாம். ஓகே, அலாவுதீன் கில்ஜி தான் சிறந்த மன்னர் சொல்லலாம். ஆனா இந்த மன்னர் ஒரு நல்ல மன்னர், ஒரு அன்பான உள்ளம் படைத்தவர், ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்காரு. அப்படி யாரு சார் அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். என்ன பண்ணிருக்கா, வேலை வாய்ப்புலாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம பாக்குறோமா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ், வேலை இல்லைன்னா அங்க போய் ரிஜிஸ்டர் பண்றோம். அதே மாதிரி ஒரு அமைப்பை எப்போ அமைச்சிருக்காங்க, ஃபெரோஸ் ஷா துக்ளக் டைம்ல அப்பவே அமைச்சிருக்காங்க, டெல்லி சுல்தான் காலத்தில். ஓகேவா, 7வது முடிஞ்சதா, அடுத்து 8வது, ஒருங்கமைக்கப்படாத துறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சார் ஒருங்கமைக்கப்படாது? ஃபர்ஸ்ட் 2 விஷயம் இருக்குது வேலை வாய்ப்புல. ஒன்னு ஒருங்கமைக்கப்பட்ட துறை, இன்னொன்னு ஒருங்கமைக்கப்படாத துறை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஒருங்கமைக்கப்பட்ட துறைனா ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாப் சொல்லலாம். கரெக்டா 8 மணி நேரம் வேலை, வீக்கெண்ட் ஹாலிடே இருக்கும், மெடிக்கல் லீவ் இருக்கும், பிஎஃப் தொகை இருக்கும், இந்த மாதிரி பக்காவா. அதான் எக்ஸாம்பிள், நீங்க கூட நாளைக்கு போலீஸ் ஆனீங்கன்னா இப்போ கூட சொல்லிட்டாங்க. ஓகேவா, என்ன மாசத்திற்கு விடுமுறை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் தொகை இருக்குது, மெடிக்கல் லீவ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அப்ப நீங்க என்ன துறை போலீஸ் ஆனீங்கன்னா நீங்க வந்து ஒருங்கமைக்கப்பட்ட துறை. ஒருங்கமைக்கப்படாத துறைனா இதெல்லாம் இருக்காது இந்த சலுகையில. அப்புறம் நோட் பண்ணிக்கலாமா, வீட்டு உபயோக பொருட்களை வேலை செய்யறவங்க, அப்ப இவங்க வந்து ஒருங்கமைக்கப்படாத துறை தான். சிறு மற்றும் குடிசை தொழில், ஓகே, அவங்களாம் வந்து இவங்க எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா, இவங்களும் ஒருங்கமைக்கப்படாத துறை தான். தெருக்களில் விற்பனை செய்வோம், ஓகேவா, அதாவது பெட்ஷீட் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் லீவு ஏதாவது உண்டா, அவங்க சொல்லாச்சாதான் சாப்பாடு. ஓகே, அப்போ அவங்களுக்கு லீவு கிடையாது. அப்போ எல்லாமே இருக்குது, எல்லாமே அனைத்தும் சரி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் கிராமம் எங்க இருக்குது, எந்த 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 பிளேஸ் அப்படின்னு கேட்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லேட்டர் அப்படின்னா ஒரு நபர். ஓகே, இந்த நபர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தை வந்து நல்லா ஆய்வு செய்து அது இருக்க விஷயங்கள் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அது வந்து வேலை அமைப்பு சம்பந்தமா நிறைய விஷயங்கள் மாறினது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அவங்க ஊர்ல ஒரு காலங்களில் அதிகமா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வேளாண்மை மட்டுமே தொழிலாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நாட்கள் போக 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 எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, வேளாண்மை விட்டு வேளாண்மை சாராத தொழிலுக்கு மாறிக்கிட்டே வராங்க. ஓகே, இதுதான் வந்து அந்த கிராமத்துல ஒரு எடுத்துக்காட்டு கிராமமா வந்து அந்த ஸ்லேட்டர் வந்து ஆய்வு செஞ்சது. அப்ப அந்த ஸ்லேட்டர் கிராமம் எந்த ஊரு அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான், இருவேல்பட்டு. ஓகே, இருவேல்பட்டு. இது 9th புக்ல நினைக்கிறேன், 9th புக் 10thலயோ ஓப்பனா புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. அது டேபிள் காலம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தாங்க, இப்ப எவ்வளவு இருக்கிறாங்க வேலை வாய்ப்புல அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண முடியும். எப்படி இருவேல்பட்டு கிராமம் ஆன்சர் சொல்லிட்டேன். இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதோட கேள்வியே கேட்கலாம். ஓகே, ஸ்லேட்டர் அப்படின்னா ஒரு நபர். நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் டேஷ் துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறாங்க. எந்த துறையில அதிக நபர்கள் வேலை வாய்ப்புல அமர்த்தது யோசிச்சு பாருங்க, எந்த துறையில இருக்கும். வங்கியில, தமிழ்நாட்டில் எல்லாரும் அதிகமா பேங்க்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வாய்ப்பே இல்லை. இங்க பாதி பேங்க் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அது ஸ்டேட் பேங்க் எல்லாம் சிட்டியில போய் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரன் தான் இருப்பான். இப்போ நானே வந்து போன வாரம் ஒரு கனரா பேங்க் பிரான்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா யாரு இருக்காங்கன்னா கேரளா லேடிஸ் தான் இருக்காங்க. அப்போ பேங்க்ல இருக்கக்கூடிய ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்திற்கு கூட வருவாங்க. அப்ப நான் கிடையாது. ஓகே, சிறு தொழில் மேபி இருக்கலாம். ஓகே, டவுட் வச்சுக்கோங்க. உற்பத்தி துறை, ஃபேக்டரி எல்லாருமே அதிகமாக வேலை போறாங்களா? கிடையாது. இதுவும் கிடையாது. இப்ப வேளாண்மையா சிறு தொழில் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு பசங்க கூப்பிட்டு கேட்கிறோம், உங்க அம்மா அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 7 பேர் 6 பேர் என்ன வேலை தான் பார்க்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வேளாண்மை தான். ஓகே, அப்போ வேளாண்மை தான் ஆன்சர். தமிழ்நாட்டில் அதிகமா, அதே மாதிரி இந்தியாவிலே அதிகமாக வேலை பார்க்கறது வேளாண்மை துறை தான். ஓகே, உங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். எந்த துறை இந்தியாவுடைய நாட்டு வருமானத்துல அதிக பங்களிப்பு அளிக்கிறது? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன். என்ன கொஸ்டின்? எந்த துறை இந்தியாவுடைய மொத்த நாட்டு வருமானத்துல அதிக பங்களிப்பை வகிக்கிறது? ஓகே, நெக்ஸ்ட் 11.
டேஸ் அரசாட்சியில் குடிமக்களுக்கும் இராணுவத்திற்கும் புதிய நிர்வாக முறையை அமைத்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த அரசருடைய ஆட்சியில குடிமக்களுக்கு இராணுவத்திற்கும் புதுசான ஒரு நிர்வாகத்தை அமைச்சிருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஷேர்ஷா சூர். ஓகே, இவர் தான். ஆக்சுவலா இவர் வந்து நிறைய பேர் வந்து டெல்லி சுல்தான் மன்னர் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, நிறைய பேர் முகலாய மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே தவறு. ஓகே, ஷேர்ஷா சூர் டெல்லி சுல்தான் மன்னரும் கிடையாது, முகலாய மன்னரும் கிடையாது. இவர் ஆப்கானிய வம்சத்துடைய ஆப்கானிய இரண்டாவது வம்சத்தை இந்தியாவில் கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான் ஷேர்ஷா சூர். இவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்திய நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர்ஷா சூர் எந்த மன்னரை இந்தியாவில் தோற்கடிச்சு இந்தியாவில் ஆட்சி புரிந்திருப்பார். ஓகே, நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் அந்த போரை தான் படிச்சீங்கன்னா. ஓகேங்களா? நமக்கு அடுத்த ஹிஸ்டரி கொஸ்டின் வரும்போது தான் அதை சொல்றேன். இதெல்லாம் இப்படி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். என்ன கொஸ்டின்? ஷேர்ஷா சூர் எந்த மன்னரை தோற்கடித்து விட்டு அவர் வந்து ஆட்சி செஞ்சிருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் ஷேர்ஷா சூருக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னா அவர் பிறந்த இடத்துல அவரோட கல்லறை இருக்கும். அதை விட பெரிய சுவாரஸ்யமான விஷயம், அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய கல்லறை கட்டியிருப்பாரு. யாராவது பண்ணியிருப்பாங்களா? அவர் பண்ணியிருக்காரு. உயிரோடு இருக்கும்போது அவருடைய கல்லறை அவரே கட்டினார் ஷேர்ஷா சூர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ருப்பியா எனப்பட்ட வெள்ளி நாணயம் யாருடைய காலம் வரை புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. யாருடைய காலம் வரை? ருப்பியா அப்படிங்கிறது வந்து வெள்ளி நாணயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஓகே, இதான் சமஸ்கிருத ஒரு வார்த்தை. யாருடைய காலத்தில்? முகலாயர் காலத்திலையும் இருந்தது, மராத்தியர் காலத்துல இருந்தது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கான்டெம்பரரி. அதே நேரத்தில் இவங்களும் ஆங்கிலேயர்களும் இவங்க 3 பேரும் கான்டெம்பரரி, ஒரே நேரத்தில் இருந்தவங்க தான். அப்போ அனைத்தும் சரி. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். இந்திய ரிசர்வ் வங்கி முதன்முறையாக செயல்பட தொடங்கிய ஆண்டு என்ன கேட்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓகே, ரிசர்வ் வங்கியோட தலைமையகம் என்ன கேட்டிருந்தோம், அதுக்கு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1935 ரிசர்வ் வங்கி. ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தலைமையகம் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கியுடைய முதல் இந்திய கவர்னர் யாரு அப்படின்னு தெளிவாக கேட்டேன். ரிசர்வ் வங்கியுடைய முதல் இந்திய கவர்னர், ஆளுநர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகே, வேற ஆர்பிஐ தகவல். ஆர்பிஐ இந்தியாவில் வந்து ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறது. அப்புறம் ஆர்பிஐ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆர்பிஐ தலைமையகத்தை வந்து 37 மாத்துவாங்க. 35 உருவாக்கிட்டு 37 மாத்துவாங்க. எந்த சிட்டின்னு கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? வேற ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் எழுதிய ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் வந்து போன தடவை அதான் கொஸ்டினாவே கேட்டிருந்தேன். கமெண்ட்ஸ் யாருமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஆர்பிஐ ஒரு அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் தான் ஆர்பிஐ செயல்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? இந்தியாவில் அனைத்து வங்கிகளும் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. 1969 இந்திரா காந்தி பண்ணியிருப்பாங்க. நிறைய வங்கீஸ். ஓகே, 14 வங்கீஸை வந்து நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. ஓகே, 14 வங்கிகள். நெக்ஸ்ட், இந்திய பண குறியீடு. ஓகே, எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பண குறியீடு இப்படி இருக்கும். நீங்க புது ரூபாய் நோட்டிலே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பண குறியீடு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பானு, அப்புறம் யூரோப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, இந்த கண்ட்ரிக்கு அப்புறம் நம்ம 5வது கண்ட்ரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த பண குறியீடை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்போம். 2010ஆம் ஆண்டு இதை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. இதை உருவாக்கிய நபர் பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் தான் உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா? அப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுறது இந்த குறியீடு எந்த எழுத்து வடிவத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி? இந்த குறியீடு எந்த எழுத்து வடிவத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? 15க்கு 2010 ஆன்சர். நெக்ஸ்ட், ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வந்த ஆண்டு கேட்கிறாங்க. உடனே இந்த கொஸ்டின் எல்லாரும் நிறைய பேர் உடனே ஆன்சர் பண்ணிருப்பீங்க பாருங்க. 2017 சொல்றீங்க. நான் தெளிவா கேட்டிருக்காங்க. சட்டம் தான் கேட்கிறாங்க. ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த ஆண்டு, ஜிஎஸ்டி கொண்டு வந்த ஆண்டு கேட்கிறாங்க. ஜிஎஸ்டி சட்டம் எந்த ஆண்டு வந்தது? ஜிஎஸ்டி சட்டம் ஒரு வருஷம் முன்னாடி வந்துட்டு 2016ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வந்திருக்கும். ஓகே, சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். எப்போ? 2017 ஜூலை 1. இந்த நாள் நம்ம என்ன கொண்டாடுறோம்? ஒவ்வொரு வருஷமும் ஜிஎஸ்டி டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஜிஎஸ்டினா ஃபுல் ஃபார்ம் என்ன? சரக்கு மற்றும் சேவை வரி. ஜிஎஸ்டி எத்தனை ஸ்லாப் இருக்குது? 0%, 5%, 12%, 18%, 28%. ஓகே, நெக்ஸ்ட் 17. தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் என்ன? ஓகே, இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து ஓப்பனா நிறைய தடவை கேட்பாங்க. ஓகே, ஏன்னா வந்து 9th உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க எக்கனாமிக்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இப்படி ஒரு 4-5 மாநிலம், இந்தியாவுடைய சராசரி இதெல்லாம் வந்து கல்வியறிவு, உயர்கல்வி சேர்க்கை இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை டேட்டா நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். ஓகே, தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதம் பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி 80%. பார்த்தீங்கன்னா 80.6, 80.09%. இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 80.33% கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அது வந்து அதான் கிட்டத்தட்ட நியர்த்தி அதனால கேட்டிருந்தாங்க. மீதி ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளாவுடைய கல்வி விகிதம், இது இந்தியாவுடைய கல்வி விகிதம், சராசரி கல்வி விகிதம் சதவீதத்தில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 18.
அதிக உயர்கல்வி சேர்க்கை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. அதிக கல்வி சேர்க்கை. ஓகே, உயர்கல்வி சேர்க்கைங்கிறது வேற, கல்வி விகிதம் அப்படிங்கிறது வேற. கல்வி விகிதம்னா எத்தனை பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க, ஓகே, எழுத படிக்க தெரியுங்கிறது வேற. உயர்கல்வி சேர்க்கைன்னா ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு காலேஜ் எஜுகேஷன் எத்தனை பேர் படிக்கிறோம், எத்தனை பேர் போறாங்க, அதுதான் இங்க போடுறவங்க. ஓகே, யார் அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட காலேஜஸ், ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு எல்லாருமே மேக்ஸிமம், ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்தியாவிலே ஹையஸ்ட், கிட்டத்தட்ட 43-50% கிட்டத்தட்ட நம்ம தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் 19. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா. இங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை கேட்கிறாங்க. இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய ஆறு கேட்கிறாங்க, தென்னிந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய ஆறு கேட்கிறாங்க. அப்போ இந்தியாவிலே நீளமான ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கங்கை ஆறு தான் இந்தியாவிலே நீளமான ஆறு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, தமிழ்நாட்டில் நீளமான ஆறுனா அது காவிரி. ஓகே, இப்ப தென்னிந்தியாவின் 3வது நீளமான ஆறுனா ஃபர்ஸ்ட் நீளமான ஆறு அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கோதாவரி வரப்போ, கிருஷ்ணா வரப்போ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மகாநதி, அதுதான் 3வது மிகப்பெரிய ஆறு. காவிரி சொல்லாதீங்க, காவிரி கிடையாது, 3வது மகாநதி. நெக்ஸ்ட் 20. 2012-13 ஆண்டின் கணக்கீட்டின்படி உணவு பயிர்கள் பயிரிடப்பட்ட நிலப்பரப்பின் அளவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே ஓகே அதாவது உணவு பயிர்கள் பயிரிடப்பட்ட நிலப்பரப்பின் அளவு அப்படின்னு கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட 72% உணவு பயிர் பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு. இதெல்லாம் எங்க இருந்து சார் படிக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு 2013 கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. 9th புக்ல வேளாண்மை அப்படிங்கிற டாபிக்ல நிறைய ஃபேக்சுவல் பாயிண்டா கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம 2-3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம் இந்த எபிசோடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவை அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப தூரம் இடம்பெயர்ந்து வரக்கூடிய பறவை அப்படின்னா ஆர்டிக் டெர் அப்படிங்கிற ஒரு பறவை தான். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா வந்து இதை வந்து இடப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நாட்டின் இடப்பெயர்வு விகிதம் 2011 அடிப்படையில் நாட்டோட இடப்பெயர்வு விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இடப்பெயர்வு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்திற்கு வந்து வாழ்வதற்காகவோ வேலை வாய்ப்பிற்காகவோ எதுக்கு படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இடப்பெயர்ந்து போறாங்க, மூவ் பண்றாங்க. அதுக்கு பெயர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு இடப்பெயர்வு. நாட்டுல வந்து 43% 2011 கணக்கீட்டின் அடிப்படையில் மூவ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2011 கணக்கீட்டு தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களோட எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் மட்டும் இடம்பெயர்ந்தவர்களோட எண்ணிக்கை அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி. ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டில் எங்க அதிகமா இடம்பெயர்வாங்க அது ஒரு கொஸ்டின் வச்சிருப்போம். சென்னை தான். ஓகே, எங்கெங்க இருந்தோ தமிழ்நாட்டில இருந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாருமே பிழைப்பிற்காக எங்க வரதான் வர போறாங்க, சென்னை தான் வர போறாங்க. அப்போ கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாடு முழுவதும் இடம்பெயர்வு பண்ணாங்க சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா 3.13 கோடி மக்கள் வந்து இடம்பெயர்வு நடத்திருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வைக்கின்ற மாவட்டம். நான் இப்பதானே சொன்னேன், எல்லாருமே நம்ம ஊர்ல எந்த சிட்டிக்கு தான் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க, அங்க போனதான் வேலை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா சென்னை தான் சொல்றாங்க. ஓகேங்களா. நிறைய காமெடியில கூட சொல்லியிருப்பாங்க, சென்னையில் இல்லாத கம்பெனி கிடையாது. நைட்டி கம்பெனில இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் இருக்குது. நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு புறப்புறச்சிக்கலாம். அதுவும் சம்திங் ஒரு படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க. டக்குன்னு அந்த படம் பேர் கூட ஞாபகம் வரல. அங்காடி தெரு நினைக்கிறேன். அங்காடி தெரு படத்துல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா சும்மா வருவான், ஏதாவது ஒரு பிழைப்பிற்காக எப்படியாவது சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். டீசல் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான், பாத்ரூம் ஒரு பப்ளிக் டாய்லெட் போவான், பப்ளிக் டாய்லெட் கொஞ்சம் கிளீனா வச்சிருப்பான், வெளியே வர லோக்கலா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வெளியே உட்காந்துக்கிறான், ₹1-2 அந்த டாய்லெட்டுக்கு போறவங்க அவ்வளவுதான் புறப்படுது. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்வான், எல்லா வீட்டுக்கு பழைய ட்ரெஸ் வாங்குவான். பழைய ட்ரெஸ் வாங்கிட்டு அவன் என்ன பார்சல் பண்ணி பேக் பண்ணி அந்த ட்ரெஸ் வந்து ₹10-20 அப்படின்னு சொல்லிட்டு ₹100 3 ₹30 3 அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிப்பான். அப்ப இதெல்லாம் வந்து எப்படி போனாலும் சென்னையில போய் புழைச்சிக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்தோட தமிழ்நாட்டில இருந்து எங்கேயோ இருந்து சென்னைக்கு வராங்க. ஓகே, அதுதான் அதிக எண்ணிக்கையிலான இடப்பெயர்வு. அடுத்த சர்வதேச குடிபெயர்பவர்களின் பெண்கள் மற்றும் ஆண்களின் சதவீதம் என்ன அப்படி கேட்கிறாங்க. 15% பெண்களும் 85% ஆண்களும் வந்து இடம்பெயர்றாங்க. சர்வதேச குடியேறுபவர்கள். ஓகேங்களா. சர்வதேசனா வெளிநாட்டுக்கு போறவர்கள் பெண்கள் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஆண்கள் கம்பேர் பண்ண ஆண்கள் 85%, பெண்கள் 15% போறாங்க. அது பெண்கள் அதிகமாக இடம்பெயர்றது கல்யாணம் பண்ணி அவங்க வந்து அந்த வெளிநாட்டுகளுக்கு போறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நர்ஸ், ஓகே, நர்ஸ் வேலை கிடைக்கிறதுக்காக பெண்கள் வந்து UAE, துபாய் இந்த மாதிரி நாடுகளுக்கு போறாங்க. ஓகேங்களா. எனிவே மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட 28வது எபிசோடுல 25 கேள்விகள் முடிச்சாச்சு. ஓகே, அதிகபட்சம் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் தான் அதிகபட்சம் எல்லாமே பொருளாதார கொஸ்டினா தான் இருந்தது.
அடுத்தடுத்த கொஸ்டின்ல சமூக அறிவியல் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஒரு டாபிக்ஸா எடுக்கிறோம். அதை கேர்ஃபுல் லிசன் பண்ணிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். திருப்பி சொல்றது, படிக்கிற விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்ற விஷயத்தை நோட்ஸ் எடுத்து வைக்கணும். நோட்ஸ் எடுத்து வச்சாதான் நமக்கு அதை திருப்பி படிக்க யூஸ் ஆகும். தேர்வு எக்ஸாம் டேட் வரதா அதுக்குன்னு படிக்காம இருக்காதீங்க, படிக்கணும். ஓகே, எக்ஸாம் டேட் எப்போ வருதோ அதான் நம்ம கிடையாது, நம்ம வேலை படிக்கணும். இந்த தடவைக்குள்ள உள்ள போடும், அது மட்டும் தான். ஓகேவா? தேங்க்யூ.